முதலமைச்சராக ஏதாவது 108 சீட்டு ஜெயிக்கிற அளவுக்கு சினிமா கவர்ச்சி இவருக்கு இருந்திருக்குங்கிறது நான் நம்பல. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்குற யாருமே நம்ப மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இவங்க சொல்றது பொய்ன்னு சராசரி மக்களுக்கே தெரியுது. அதாவது தேவைக்க பண்ண ரீல்ஸ் தெரியுது. அது ரீல்ஸ் பொய் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தையும் சோசியல் மீடியாவில் பேசுறாங்க. ஏன் இது பிஜேபிக்கு தெரியாதா? அதை எதிர்த்து எதுவும் பேசவே இல்லை. என்னைக்கு இங்க இவிஎம் மிஷின் இல்லாமல் வாக்குச்சீட்டு தேர்தல் முறை வருகிறதோ அன்றைக்குதான் மக்கள் யாரை நினைச்சு ஓட்டு போடுறாங்களோ அவங்க ஆட்சிக்கு வருவாங்க. விஜய் ஒரு பிரதமர் வேட்பாளர்னா முதல்ல கேரளாவில் எடுத்துக்கோனா கர்நாடகாவில் எடுத்துக்கோனாங்கிறது ஒரு பெரிய இதுதான். பிரதமராக விஜய் வந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். தமிழ்நாட்டில் நாங்கள் மட்டும்தான் இழிச்ச வாயினா தக்காளி தொக்கா. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு பிரதமராக வரட்டும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சோமு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தகுதியை தாண்டி எதிர்காலத்துல இந்தியாவை ஆளக்கூடிய தகுதி இருப்பதா செங்கோட்டை அவர்கள் பேசியிருக்காரு. இப்ப தாவேக்காவுடைய ஜெகதீஸ்வரி தொடங்கி முக்கிய அமைச்சர் வரைக்கும் அடுத்த பிரதமர் விஜய் அவர்கள் தான் சொல்லி முன்னிறுத்துறாங்க. எப்படி பாக்குறீங்க? தாவேக்கா தேசிய அரசியல் நோக்கி நகர்றாங்களா சார்? இப்போ ஒவ்வொரு முதலமைச்சரையும் இங்க அவங்க கட்சிக்காரங்க அப்படி சொல்றது சகஜம்தான். ஆனா முக்கியமா என்னன்னா இதை கொஞ்சம் நம்பியே சொல்றாங்களோன்னு தான் தோணுது. என்ன அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் இருந்த பொய்யான அந்த ரீல்ஸ்கள்லாம் தாண்டி இப்போ ஹிந்தியில இந்தியா முழுக்க போகுது. ஸோ அதனால இந்த காலடி எடுத்து வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனால் ஆக்சுவலாக ஒட்டுமொத்த நாட்டுக்கும் ஒரு உலக ஜனாதிபதினு ஒரு அமைப்பு ஒரு பதவி எதிர்காலத்தில் வந்தாலும் அதுக்கு கூட விஜய் தகுதியான நபர் தான். அதை நம்ம குறை சொல்லலை. ஆனா இப்ப என்னன்னா இப்போ தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவுக்குங்கிற அளவுக்கு போறாங்கன்னு இதுல எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு மகிழ்ச்சி இருக்கு. ஏன் நான் மட்டும் என்ன தக்காளி சட்னியா? நீங்க மட்டும் சந்தோஷமா இருப்பீங்களா? இப்போ வரட்டு அப்படின்ட்டு. ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பெரிய கேள்விக்குறிதான். என்ன காரணம்னா பல பேர் நினைக்கிற மாதிரி ஒரு முதலமைச்சராக ஏதாவது 108 சீட்டு ஜெயிக்கிற அளவுக்கு சினிமா கவர்ச்சி இவருக்கு இருந்திருக்குங்கிறது நான் நம்பல. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்குற யாருமே நம்ப மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுல மிகப்பெரிய அளவுல வாக்கு எந்திர மோசடி நடந்திருக்கும் இல்லை நடந்திருக்கு. இதுல இவருடைய திரை கவர்ச்சிக்கு ஒரு 7-8% இல்லை 10% வைங்க. மீதி 25% அதை ஆக்குறது வாக்கு எந்திரமா இருக்கும். இது அமித்ஷா மூலமாக. ஏன் அப்படின்னா இப்ப அவங்க பிஜேபி எம்எல்ஏக்கள் 27 பேரும் வெற்றி பெற மாதிரி ஏன் செய்யலன்னு ஒரு கேள்வி இருக்கலாம். கேட்பாங்கல்ல புத்திசாலித்தனமா. இந்த புத்திசாலிகள் அப்படி கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் விஜயை கொண்டு வந்திருப்பார். ஏன்னா கேட்பாங்கல்ல தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு செல்வாக்கே இல்லை, அது எப்படி 27 ஜெயிக்கும் கேட்பாங்கல்ல வந்துச்சுன்னா அதுக்காக தான் விஜய் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தியாச்சு. இந்த இன்ஸ்டாலடியே அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வேற மாநிலத்தில் அமித்ஷா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு இங்கே ஏன் செய்யணும் அப்படின்னா அவங்களுடைய நோக்கமே இந்தியா காங்கிரஸ் இல்லாத இந்தியா, திராவிட கட்சிகள் அதாவது திமுக அதிமுக இல்லாத தமிழகம். இப்போ ஒரே கல்ல 2 மங்க பண்ணிட்டாங்கல்ல. இப்போ ஒரு விஜய் கட்சியை ஜெயிக்க வச்சது மூலமாக மு.க. ஸ்டாலினை தோக்க வச்சது மூலமாக நம்ம நினைக்கலாம் ஏன் ஒரு கட்சி தலைவர் தோத்தா ஒரு கட்சியே தோத்த மாதிரி ஆயிருமா. இன்னைக்கு இங்கே மன்னராட்சி மனநிலை தானே இருக்கு. வாரிசு அரசியலாக இருக்கட்டும், ஒரு தலைவர் கட்சி தான் தலைவருங்கிறது இருக்கு. அப்போ இந்த தலைவருக்கான ஒரு தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த கட்சி ஒடுக்கிறதுக்கான ஒரு இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சி தான் அதிமுக. அந்த அதிமுகல ஒவ்வொரு எம்எல்ஏவா அவர் தூக்குறாரு. அதான் பாஜக மத்தியில் ஆள்ற பாஜக கண்டுகளை. அது எங்கேயாவது நடக்குமா? பாஜக தான் அந்த வேலையை செய்யும். பாஜகவுக்கு தப்பு செஞ்சா பிடிக்காது தன்னை தவிர. அப்படிப்பட்ட ஒரு கட்சி இப்ப எப்படி தாவேக்காவை அனுமதிக்குது? இப்போ இதெல்லாம் என்னன்னா தமிழ்நாட்டில் தாவேக்கா வரட்டும், திமுக அதிமுக ஒரு மைனஸ் பாயிண்ட் வரட்டும் செஞ்சது. இந்த விஷயத்தை அவர்கள் பாஜக மற்ற மாநிலத்தில் தாவேக்காவுக்கு செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. அதனால வட இந்தியாங்கிறத விடுங்க. இப்ப இன்னொன்னு சொல்றாங்க, தேவன் ஒரு நடிகர் அவர் கேரளால விஜயை பாராட்டிலாம் பேசுறாரு. அவர் தான் கேரள தாவேக்காவுக்கு தலைவராக போறாரு. இந்த தாவேக்கா தமிழகங்கிறதே தேசிய வெற்றி கழகம் அப்படின்னு வைக்க போறாங்க. அங்கதான் வரப்போறாரு அப்படின்னு. அங்கேயே இந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன் அப்படின்னா நான் சொல்றேன்ல, இங்க 34% தாவேக்கா வாங்குச்சுன்னா 10% வாங்கியிருக்கலாம். இது இவிஎம் மிஷின். அங்க இதை விட இன்னும் கம்மியாக தான் இருப்பான். தவிர அங்க மாதிரி அங்க இவிஎம் மிஷினை வச்சுக்கிட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அமித்ஷாவுக்கு.
அப்ப எந்த அர்த்தத்துல வந்து கேரளால இவங்க காலன்ற முடியும்? இல்லை சார், ஆல்ரெடி படம் மூலியமா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா போற ஒரு பான் இந்திய அளவில் வந்து ஃபேமஸான நபரா விஜய் அவர்கள் இருக்காரு. இப்போ 100 நாள் சாதனை, தாவேக்க 100 நாள் சாதனை கூட தெலுங்கு, ஆந்திரா மொழிகளில் பத்திரிகையில செய்தி வெளியிடுறாங்க. அப்போ வட இந்தியாவில் இன்னைக்கு ரீல்ஸ் வருது. ரீல்ஸ் வந்து இவங்க தாவேக்க திட்டமிட்டே காசு கொடுத்தா ரீல்ஸை வந்து பரப்புறாங்க. அப்போ அதை நோக்கி நகர்றாங்க. அதுக்கு செல்வாக்கு இருக்குன்னு அர்த்தம்? கண்டிப்பா இல்லை. இங்க தமிழ்நாட்டில் எப்படி தாவேக்காவுக்கு செல்வாக்கு இருக்கு, அது மூலமா தான் இது 108 சீட்டு ஜெயிச்சிச்சுன்னு எப்படி நம்ம நம்புறதுங்கிறது வந்து ஒரு அப்பாவித்தனமோ அந்த மாதிரி தான் அங்கேயும். இவங்க வந்து பொய்யான ரீல்ஸை போடுறாங்கங்கிறது உண்மை, அதை நான் மறக்கல. ஆனால் அந்த பொய்யான ரீல்ஸ் மூலமாகவே இங்க வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம் இந்தியாலன்னு இல்லைங்க, எந்த நாட்டில் எவ்வளோ ஒரு வறுமையான நாடாக இருக்கட்டுங்க, எல்லாருக்கும் குறைஞ்சபட்ச மூளையாவது இருக்கும், என் அளவுக்காவது இருக்கும். அந்த மூளை இருக்கும்போது ஒருத்தன் வர்றான்னா அவனுக்கு ஏன் ஓட்டு போடணும் அவன் சிந்திக்க மாட்டானா? கற்பனையிலேயே மதப்பாங்களா? அப்படின்னாலும் எத்தனை சதவிகிதம் இருப்பாங்க அவங்க ஒட்டுமொத்த நாட்டில், இல்லை ஒட்டுமொத்த வாக்காளர்களில்? அதனால நடக்க தமிழ்நாட்டில் தாவேக்க ஜெயிச்சது அப்படிங்கிறது ஒரு மாயை. அதை தாண்டி வந்து இங்க நடந்த மாதிரியான விஷயம் மற்ற மாநிலத்தில் நடப்பதுன்னா அதுக்கு பாஜக, அமித்ஷா ஆதரவு தேவை. அவங்க நினைக்கணும். அவங்க ஏன் நினைக்கணும்? வாய்ப்பு இல்லை. இல்ல, இப்ப காங்கிரஸ் இல்லாத இந்தியா உருவாக்கணுங்கிறதா பிஜேபியோட நோக்கம். விஜய் அவர்களை பிஎம்ஆ முன்னிறுத்து மூலியமா இப்ப காங்கிரஸ் காலி பண்ற நடவடிக்கை வந்து ஈடுபடும்ல, அதை வந்து பாஜக அங்கீகரிக்கும்ல சார்? ஆனா அப்படி பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து கேரளால காங்கிரஸ் அளிக்கிறதுக்கு, இல்லை வந்து தெலுங்கானால காங்கிரஸ் அளிக்கிறது, இப்படி காங்கிரஸ் வந்து அது ஆளுங்கட்சியாகவோ இல்லை ஒரு வலிமையான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய சில மாநிலங்கள் இருக்கு, அங்க வந்து காங்கிரஸ் உழைக்கிறதுக்கான விஷயத்த பண்ணலாம். ஆனா பிரதமர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்படி ஏத்துக்குவாங்க பிஜேபி அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொன்று என்னன்னா, இவங்க சொல்றது பொய்ன்னு சராசரி மக்களுக்கே தெரியுது. அதாவது தேவைக்க பண்ண ரீல்ஸ் தெரியுது, அது ரீல்ஸ் பொய் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தையும் சோசியல் மீடியாவில் பேசுறாங்க. ஏன் இது பிஜேபிக்கு தெரியாதா? அதை எதிர்த்து எதுவும் பேசவே இல்லை. இல்லை மத்திய அரசு, அது மத்திய உளவுத்துறை கையில் இருக்கு, யார் அந்த மாதிரி தவறான தகவல் அது பிடிக்க முடியாதா? அப்ப ஒருவேளை நீங்க சொல்றது மாதிரி காங்கிரஸுக்கு எதிரான ஒரு விஷயமாக தாவேக்காவை பயன்படுத்தலாம்ங்கிற அளவுக்கு இங்கேயும் அப்படிதான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவர் காங்கிரஸ் தான் கூட்டணியில சேர்த்து வச்சிருக்கிறாரே ஒழிய, அந்த காங்கிரஸ் சேர்ந்த கல்வி அமைச்சர் விஸ்வநாதன் என்ன செய்யறாரு, இடதுசாரி ஆட்களை, அந்த மாணவர்களை, அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்களை கண்காணிங்க, போலீஸோட சேர்ந்து வச்சுக்கிட்டு அவங்கள பாருங்கிறாரு. அப்ப இவரே பிஜேபியாக தான் இருக்கிறாரு காங்கிரஸ். அதான் வருத்தமான உண்மை. அப்ப அந்த மாதிரி வேணா அதை பயன்படுத்தலாமே தவிர இது எல்லாம் மாயை, எல்லாம் மாயா, எல்லாம் மாயா, மாயா மாயா, சாயா சாயா. அதுதான் வேதனையான விஷயம். என்னைக்கு இங்க இவிஎம் மிஷின் இல்லாமல் வாக்குச்சீட்டு தேர்தல் முறை வருகிறதோ அன்றைக்கு தான் மக்கள் யாரை நினைத்து ஓட்டு போடுறாங்களோ அவங்க ஆட்சிக்கு வருவாங்க. இப்போ இந்திய கூட்டணி சார்பாக ஆல்ரெடி ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்துறாங்க. இப்போ காங்கிரஸும் வந்து தாவேக்க ஆட்சி அமைய ஆதரவு கொடுத்திருக்க சூழல்ல இப்போ இவங்க வந்து விஜய் அவர்களை பிரைம் மினிஸ்டர் வேட்பாளராக முன்னிறுத்தும் போது இதை காங்கிரஸ் ஏத்துப்பாங்களா, இந்திய கூட்டணி ஏத்துக்குமா? எப்படி காங்கிரஸ் ஏத்துக்குவாங்க? அதனால தானே மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு அவங்க இன்னும் ரசிகராகவே இருக்காங்க அப்படிங்கிறாரு. அவங்கள்ட்ட ஒரு எம்பி கூட இல்லை, எப்படி இந்தியா கூட்டணியில் சேர்க்கறது அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு எம்பி வந்து இவங்க கிட்ட இருந்து வந்தது தான். இப்போ தாவேக்காவுடைய முயற்சியினாலையும் அவங்களுடைய உதவினாலையும் தானே எம்பி கிடைச்சாங்க இவருக்கு, காங்கிரஸுக்கு. இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, அந்த வேட்டி ஈரங்காயிரத்துக்குள்ளன்னு சொல்லுங்கிற மாதிரி அவங்களுக்கு என்ன எம்பியா இருக்காங்கிறாங்க. இப்ப இந்த ஒரு கோவம் இருக்க தானே செய்யும். இப்ப என்ன ஒரு யதார்த்தம்னா, இவிஎம் மிஷின் வந்து கோல வச்சுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் உண்மை. அது இல்லாட்டி கூட ராகுல் பிரதமராக முடியாது, அந்த நிலைமையில தான் இருக்கு. இப்போ அந்த ரெண்டு கட்சியில் இப்போ பிஜேபிக்கு நம்ம நினைக்கிறப்ப வாக்கு கிடைத்த அளவுக்கான செல்வாக்கு இல்லைன்னு தான் நான் நம்புறேன் ஒரிஜினலா. ஆனால் அதை விட குறைவாக தான் காங்கிரஸுக்கு இருக்கு. இப்போ ராகுல் காந்தி ஒரு எதிர்கட்சி தலைவரை என்ன பண்ணிட்டாரு அது வரைக்கும், அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இல்லை, இருந்தாலும் அவங்க காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு கோபம் வரும்ல, நாங்கள் ஒருத்தரை வந்து பிரதமர் வேட்பாளர்னு சொல்லிட்டு இருக்கோம், நீங்க எப்படி அங்க வரலாங்கிறது இருக்கலாம். அந்த ஆதங்கத்தை தான் காங்கிரஸ் தரப்புல இருந்து வெளிப்படுத்துறாங்க. அவங்க முரண்பாடு தொடங்கிடுச்சா சார் காங்கிரஸுக்கும் தாவேக்காவுக்கும்? இந்த பிரச்சனை இருக்கும் வரைக்கும் அந்த முரண்பாடு இருக்கும். இதுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குறப்பதான் அதுக்கான விஷயம் தெரியும். என்ன அப்படின்னா, இல்ல நாங்க சும்மா உளவாய்க்க சொன்னோம் அப்படின்னு தாவேக்கால சொல்லிட்டாங்க அப்படின்னா அது பிரச்சனை இல்லாத போகும். இல்ல உண்மையிலேயே நாங்க அதுல தீவிரமா இருக்கோம் அப்படின்னா அந்த பிரச்சனை. அமைச்சர்கள் சொல்றாங்க சார். இல்ல அதான் சொல்றேன், இதுக்கான முயற்சிகளை சீரியஸாக எடுக்கணும். இப்ப அமைச்சர்கள் சொல்றது அப்படிங்கிறது வந்து அமைச்சர்கள் தான். சின்ன பிள்ளைக்கு கூட ஒரு கதை சொன்னாரு கீர்த்தனா, நீங்க அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்க அதை?
விஜய் சொல்றதே சீரியஸா எடுத்துக்க வேண்டியது இல்லையே. இப்போ அதுக்கு சட்டமன்றத்தில் அவர் சொன்னது என்ன, தொகுதி மாதிரி அவருக்கு சொன்னது என்ன, அமித்ஷா மோடி அவர் பயந்து பேசுனது என்ன, இப்போ மேகதாட்டுக்கு வந்து முதல்ல பேசுனது என்ன, அப்புறம் வழக்கு போட்டார், அப்புறம் அமித்ஷா வந்து பேச்சுவார்த்தை மூலமாக தான் தீர்க்கணும், அப்போ மௌனமாக தான் இருந்தார். அப்போ முதலமைச்சர் பேசுகிற விஷயக்கும் அவருடைய செயல்பாட்டுக்குமே மரியாதை இல்லை, மாற்றி மாற்றி நடக்குதுங்கிறப்ப அமைச்சர் சொல்றது அப்படிங்கிறது என்ன, அது என்ன கல்வெட்டா, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதை தாண்டின விஷயங்கள் போயிடும். மோடி அவர்கள் வெற்றி பெறதுக்கு மோடி அப்படிங்கிற பின்பம் தேவைப்பட்டது. அந்த பின்பம் தான் இந்த 3 முறை வெற்றி பெறது காரணம். அதே போல ஒரு பின்பம் விஜயோட எடுபடுமா சார்? இல்ல, மோடிக்கான பிம்பம் பல வருடங்களா அவங்க உருவாக்குறது ஒண்ணு. அந்த பிம்பத்திலும் நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இந்த வாக்கு எந்திர மோசடி எந்த அளவுக்கு அப்படிங்கிறதும் அது தெரியல. அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு தென்னாட்டை சேர்ந்த, அதுவும் தமிழ் அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமா எப்படி ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் உண்மையிலேயே இவருக்கு அதுக்கான தகுதியும் அதுக்கான ஒரு வீச்சும் இருந்தால் கூட இந்த இதெல்லாம் தாண்டி விஷயங்கள் இருக்கு. விஜய் வந்து ஒரு பிரதமர் வேட்பாளர்னா முதல்ல கேரளாவில் ஏத்துக்குவானா கர்நாடகாவில் ஏத்துக்குவானாங்கிறதே ஒரு பெரிய விஷயம். தேவகவுடா வந்தாரு. அப்ப என்னன்னா அவங்க கூட்டணிகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாவது ஒரு எம்பி இருந்தது. இப்ப இவர்கிட்ட எம்பியே இல்லையே. வர 2029 தேவக சார்பாக எத்தனை எம்பி வரப்போறாங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. கூட்டணி கட்சிக்கு எத்தனை வேட்பாளர்கள் கொடுக்க போறாங்க, இவங்க எத்தனை நிற்பாங்க, இந்த சட்டமன்ற தேர்தல் மாதிரி அதுலயும் வந்து அமித்ஷா வந்து இதுல ஹெல்ப் பண்ணுவாரா வாக்கேந்திரத்தின் மூலமாக, இவ்வளவு கேள்வி இருக்கு. பிரதமர் இதுன்னு சொல்லலாம், ரீல்ஸ் போடலாம் அதுக்கேற்ற மாதிரி, அதுவும் பொய்யான ரீல்ஸுங்கிறதும் பரவிட்டு தான் இருக்கு, போட்டுட்டு இருக்காங்க. அதனால இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மாயக்கனவு தான். எனக்கு பேசும்போது குறிப்பிட்டது போல தேவகவுடா அவர்கள் ஜனதாதளம் சார்பா பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது அவங்க வச்சிருந்த சீட்டு 63 தான். பெரும்பாலும் சீட்டு கூட்டணி சார்பாக கொடுத்து அவங்க வந்து பிஎம் ஆனது மாதிரி இவங்க தமிழ்நாட்டில் சுற்றி தென் மாநிலங்களில் ஒரு 100 சீட்டு கைப்பற்றினா கூட அப்போ வந்து விஜய் அவர்களை பிரைம் மினிஸ்டர் முன்னெடுத்தக்கூடிய சூழல் உருவாகும் சொல்லி தாவேக சைடுல பேசப்படுது இல்லையா? இப்போ தமிழ்நாட்டிலேயே நான் சொன்னது மேலேயே தமிழ்நாட்டிலேயே கூட்டணி கட்சிக்கு எத்தனை சீட்டு கொடுப்பாங்க, இவங்க எத்தனை நிற்பாங்க, நிற்கிறதுல எத்தனை வெற்றி பெறுவாங்க, அதுக்கு அமித்ஷா உதவுவாரா, இவ்வளோ கேள்வி இருக்கிறப்ப மற்ற மாநிலங்களில் வந்து தேவைக்கு எத்தனை சீட்டு வெல்லுங்கிறது என்னத்த தெரியும். இதெல்லாம் நடக்கட்டும், பார்ப்போம். நடந்தால் தானே நடந்திருக்கு. தேவகவுடாவுக்கு நடக்கும்போது விஜய்க்கு நடக்காதா சார்? இல்ல, தேவகவுடாவுக்கானதுன்னு பார்த்தா அவங்க பல ஆண்டு காலமாகவே அந்த கூட்டணி இருந்தது. ஜனதாதளங்கிறது அதுக்கான கூட்டணி இருந்துச்சு. அதுல வந்து பல பேரை அவங்க முடிவு பண்ணி அதுக்கப்புறமேல இவரை தேர்ந்தெடுத்தாங்க. அதோடைய அரசியல் களம் வேற. அது அந்த இது வந்து என்னன்னா எம்பிக்கள்லாம் சேர்ந்து தேர்தலுக்கு அப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்டது தேவகவுடா. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 543 சீட்டு 500 சீட்டு நாங்க வந்துடுவோம், எங்க தலைவர் பிரதமர் ஆயிடுவாருங்கிற ரேஞ்சுக்கு இவங்க பேசுறாங்க. அது வந்து அடுத்த ஒரு பிரதமர் வந்தே ஆகணும், எம்பிக்கள் இருக்கிறாங்க, பிரதமர் இல்லை. அந்த காலகட்டம் தேர்தல் முடிஞ்சது. அது வேற மாதிரியான ஒரு வரலாறு. இப்ப இவங்க அது வேற விதமான கனவு. அதனால அதையும் இதையும் ஒப்பிட முடியாது. பிரதமராக விஜய் வந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். தமிழ்நாட்டில் நாங்க மட்டும்தான் வந்து இழிச்ச வாயனா தக்காளி தொக்கா, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு பிரதமராக வரட்டும், அவருக்கு ஒரு வாழ்த்து. அதுக்கான தகுதி, அதுக்கான திறமை, அதுக்கான அரசியல் இருக்குல்ல சார். ஆமா, அதுல இருந்தா நம்ம ஒருத்தர் வந்து பிரதமர் ஆகணும்னு சொல்லி இப்ப தமிழ்நாடு முதலமைச்சருக்கான அரசியல் தகுதியோடு தான் வந்தார். அப்ப பிரதமருக்கு வரட்டுமே என்னப்ப. ஓகே சார், இவ்வளவு நேரம் நிகழ்வு கலந்து கொண்டு பல கருத்துக்களை பயணமாக்கி நன்றி சார். நன்றி.